பிஸ்னஸில் சேல்ஸ் பிட்ச் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விற்பனை செய்யும்போது நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு டிப் சொல்கிறார். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸை உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள், brought to you by brandpuli.com. பிஸ்னஸில் சேல்ஸ் கால் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. நிறைய ப்ரெசன்டேஷன்ஸு, நிறைய ப்ரோஷர்ஸு, நிறைய ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு போவாங்க. போயிட்டு அந்த கஸ்டமர் முன்னாடி உட்காந்த உடனே அப்படியே வாந்தி எடுப்பாங்க. அது அப்படியே படிப்படியாக சொல்லுவாங்க. கஸ்டமர்கிட்ட நிறைய விஷயங்களை அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேட்டாக்கா திருவள்ளுவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த திருக்குறளில் வருது தெரியுமா? திருக்குறள் 649. பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேராதவர். என்னங்க திருவள்ளுவர் சேல்ஸ்மேனுக்குலாம் திருக்குறள் எழுதியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல. இதை சேல்ஸ்மேனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குறையில்லாத சில சொற்களை கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருப்பார்கள். Those who lack the skill to speak few flawless words often feel the urge to say many. அதாவது சில தப்பில்லாத வார்த்தைகளை பேச தெரியாதவங்க நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது. திருவள்ளுவர் இந்த திருக்குறளை ஒரு லார்ஜர் அப்ளிகேஷனில் தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நான் சேல்ஸ்மேன் அண்ட் பிஸ்னஸ் சேல்ஸ் அதோடு நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிறைய சேல்ஸ்மேன் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னாக்கா, அவங்க நிறைய பேச விரும்புவாங்க, நிறைய விளக்க விரும்புவாங்க, நிறைய விஷயங்களை கஸ்டமர் மண்டையில் திணிக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து மிக தவறான அணுகுமுறை. ஒரு சேல்ஸ்ன்னு வரும்பொழுது நீங்கள் லிசனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக் லெஸ் லிசன் மோர், இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்முலா. அதாவது நீங்கள் குறைவாக பேசணும், சரியாக பேசணும், தெளிவாக பேசணும், தேவையான இடத்துல மட்டும் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. கஸ்டமர்களை அதிகமாக பேச வைக்கணும். அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டு அது குறிப்பெடுத்து அதுக்கேற்ற மாதிரியான சரியான பதில்களை கொடுக்கணும். நல்ல சேல்ஸ்மேன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமையான கேரக்டர் என்ன அப்படின்னா, குறைவாக பேசுவாங்க, நிறைய கேட்பாங்க. திருவள்ளுவரும் அதை தான் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இந்த திருக்குறளை உங்கள் பிஸ்னஸில் அல்லது சேல்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களை ரொம்ப விரும்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்மியாக பேசுகிறீங்க, நிறையா கேட்குறீங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசுகிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்களை பிடிச்சா அவங்க ப்ராடக்ட்டோ உங்கள் சர்வீசஸோ பிடிக்கும். இந்த அருமையான டிப்பை வச்சு நம்ம சேல்ஸை டெவலப் பண்ணலாம், நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு திருவள்ளுவர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்றதை பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.